ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அப்பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அடுத்து ஆதியாகமம் 32:12 உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆபிரகாம கர்த்தர் எங்க போய் மீட் பண்றாரு? கர்த்தர் அவனை இஸ்மவேலை பெத்தெடுத்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் கூடாரத்துக்குள்ள. கூடாரம் இந்த நட்சத்திரத்தை, மணலை இதெல்லாம் பார்க்க விடாம தடுத்து வச்சிருக்கு. அப்ப அவர் அவனை வெளியே அழைத்து, முதல்ல வெளியே வா, என் சமூகத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. என் சமூகத்துக்கு வா அப்படின்னு அவனை அன்னைக்கு சொன்னார்ல, என்கிட்ட வாப்பா, நீ இங்க இருந்து பாரு அப்படின்னு அன்னைக்கு அவனை சொன்னாரு. இன்னைக்கு உங்களை என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என் சமூகத்துக்கு வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. கர்த்தரோட வார்த்தை எங்க உங்களுக்கு முகமுகமா கொடுக்கப்படுதோ, கர்த்தர் எங்க உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட முகமுகமா பேசுறாரோ, எங்க வார்த்தையின் மூலமா உங்களை நடத்துறாரோ, எங்க வார்த்தையின் மூலமா உங்களை தேற்றுறாரு, ஆற்றுறாரு, ஆற்றி தேற்றி உங்களை வழி நடத்துறாரு, எங்க உங்ககிட்ட முகமுகமா நெஞ்சுக்கு நெஞ்சு நெத்திக்கு நெத்தி உட்காந்து நம்ம ஒரு ஆளை பார்த்து பேஸ் பண்ணி நேரடியா உட்காந்து பேசுவோம்ல, கான்வர்சேஷன் வச்சுப்போம்ல, அத மாதிரி எங்க கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, உங்களை நடத்துறாரு, உங்களை ஆற்றுறாரு, உங்களை தேற்றுறாரோ அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார்ல, கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. ஆமா, உங்க வாழ்க்கையிலையும் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. அவனை தேவ சமூகத்துக்கு ஏன் கிட்ட வா, நீ இங்க வாப்பா, நீ இங்க வந்து நின்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாரு, என் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாரு, நான் உன் வாழ்க்கையில என்னெல்லாம் அதிசயம் செய்ய போறேன்றத பாரு, உன் சந்ததி எப்படி இருக்குன்னு பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு, என்னோட டைமென்ஷன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ பாரு. நீ கூடாரத்துக்குள்ளே இருந்தேன்னா இதெல்லாம் தெரியாது. அப்ப நீ என் சமூகத்துக்கு வந்து இங்க இருந்து பார்த்தேன்னா தான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் சந்ததி எப்படி இருக்கும், உன்னை நான் எப்படி வாழ வைக்க போறேன், இது எல்லாம் உனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட பேசி உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஆபிரகாம கூட்டு போய் காமிச்சாரு. இன்னைக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டு காமிக்க போறாரு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க சந்ததி எப்படி இருக்கும், உங்க பிள்ளைகள் இந்த பூமியில எப்படி இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு அவனுக்கு சொன்னார்ல, அதேதான் இன்னைக்கு உங்களுக்கும். நீங்க தேவ சமூகத்துல இருந்து பார்க்கும்போது அவன் வெளியே வந்து பாக்குறான், நட்சத்திரத்தை ஒவ்வொன்னா எண்றான். வெளியே கூட்டு வந்து நட்சத்திரத்தை எண்ணுப்பா. அவன்